இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பல்வேறு முறை பேசி இருக்கிறோம். போதை இல்லாத மாநிலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக பெற்றோர்களுக்கு இன்று பள்ளி செல்லும் குழந்தைகள் கூட போதை பொருளுக்கு அடிமையாகி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துடன் தான் இன்னைக்கு குழந்தைகள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கென கண்காணிப்பு குழுக்களை உருவாக்கி அந்த கண்காணிப்பு குழுவில் கூட நல்ல ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய நபர்கள், காவல்துறையோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நபர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தால் நிச்சயமாக போதைப் பொருள் நடமாட்டத்தை பெருமளவு கட்டுப்படுத்த முடியும். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் வீடுகளில் இம்மாதிரியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவது என்பது இது முதல் முறை அல்ல. பல்வேறு முறை தமிழகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இயல்பாகவே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஆளும் கட்சியினுடைய ஆதரவு இருப்பதால் இந்த வியாபாரம் நன்றாக நடக்கிறதோ அப்படின்னு. அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு போதைப் பொருளுக்கு, அந்த போதை வஸ்துக்களை குறிப்பாக விற்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழகத்தை ஒரு போதை பொருட்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.